ஹாய்! இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான லயன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சிங்கத்தை பண்ணலாம் பேப்பர்லேயே. அதுக்கு ஸ்கொயராக 20 20க்கு 20ல் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது இந்த ட்ரையாங்கிள் பார்த்து 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து மடித்ததுக்கு மடிங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த ஓரங்களையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஓப்பன் பகுதியிலேருந்து இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் ரெண்டு பக்கம் மடித்ததுக்கப்புறம் மேல் பகுதியை கீழே பார்த்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதில் அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிற அவ்வளோ பகுதியும் கீழே பார்த்து மடிச்சுட்டு திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம முதல் பண்ண மாதிரி ரெண்டு பக்கமும் சென்டர் பார்த்து மடிச்சுக்கணும். இந்த ஓரங்களை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இதையும் இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கணும். இப்போது இதை இந்த மாதிரி நிமித்து விட்டுக்கிட்டு இந்த மடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த பகுதியை உள்ளாக்கிக்கணும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் திருப்பி வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த உள் பகுதியை உள்ளாடி விட்டுக்கணும். இதில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சுன்னா இந்த கார்னர் பகுதியிலெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி கீழே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது இந்த ரெண்டு ஓரத்தை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. அப்போ நமக்கு இதில் ஒரு ஸ்கொயராக சென்டர் பகுதி கிடைக்கும். அதை இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கத்தை தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடக்கிக்கோங்க ரெண்டு பக்கத்தையும். பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டையும் இப்படி அமுக்கிக்கோங்க. இப்போ அமுக்குனதுக்கு பிறகு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு பகுதி இடையில வர அந்த பகுதி வரைக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்த பகுதியும் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியை நம்ம முதல் மடித்த மாதிரி அதே அளவுக்கு அதே இடத்துலேருந்து
இந்த மாதிரி மேலே பார்த்து மடக்கிக்கோங்க. இப்படி நம்ம சுற்றி 4 பக்கமும் மேலே பார்த்து மடக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன குட்டி போட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா அடுத்து இந்த ஒரு லேயரை எடுத்து இந்த மாதிரி இப்படி மேலே பார்த்து மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அடுத்த பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்து திருப்பி வச்சுக்கிட்டு நம்ம முதல் மடித்தோம் இல்லை, அதே மாதிரி இந்த அடுத்த பகுதியும் மடிச்சுக்கணும். பார்த்தீங்களா? இப்போ இதை நிமித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற பகுதி இந்த மாதிரி கீழே பார்த்து மடிச்சுக்கணும். இப்படி சுற்றி 4 பகுதியை இதே மாதிரி நம்ம பண்ணிக்கணும். நாலு பகுதி இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 4 பகுதியுமே மடிச்சாச்சு. பாருங்கள், திருப்பி பார்க்கும்போது நமக்கு இப்படி இந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு பகுதியை பிடிச்சி ஒரே ஒரு சைடை பிடிச்சி இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது அடுத்தது ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 2 பகுதியை இந்த மாதிரி உள் பகுதியை இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை கீழே தொட்டுக்கோங்க மேற்பகுதியை. அதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற பகுதியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அந்த மேலே இருக்கிற பகுதியை வந்து சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. 2 பக்கத்தையும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி வச்சுக்கிட்டு இந்த பகுதி இந்த மாதிரி மேலே ஆக்கிக்கிட்டு அதுலேயே உள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அந்த பகுதியை இந்த மாதிரி லைட்டாக மடித்து விட்டுட்டு அது வால் மாதிரி ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த பகுதியை பார்த்தீங்களா? இந்த மாதிரி அமைக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வால் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அடுத்து இந்த பகுதி இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இனி என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி நிமித்திட்டு இதில் ஒரு பகுதியை இந்த மாதிரி இப்படி சுருக்கி விட்டுறணும்.
அதே மாதிரி அடுத்த பகுதி இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்படி மடக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா இந்த மேலே உசுந்துட்டுருக்குல்ல இந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு இந்த பகுதியை உள்ளே விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பகுதியை மேலே இது பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு சுருக்கு லைன் இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த லைனுக்கு நேர் இந்த மாதிரி இப்படி இல்லை, இருங்க, இந்த பகுதியை இந்த சுருக்கை இப்படி உள்ளே விட்டு இப்படி பண்ணிக்கணும். அடுத்து இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பகுதியை இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டுக்கலாம். இந்த பகுதியை விரித்து கொஞ்சம் தாத்து விட்டுக்கணும். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கணும். அடுத்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்த பெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா கால் பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கணும். இந்த கால் பகுதியில் கொஞ்சமாக விட்டுட்டு மீதி பகுதி இந்த மாதிரி மடக்கிக்கணும். கொஞ்சம் பகுதி விட்டால் போதும். அது இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து மடிச்சிட்டு அடுத்தது இந்த மாதிரி கொஞ்சம் கூட உள்ள தள்ளிக்கோங்க. கட்டையாக இருந்தால் தான் நல்லா இருக்கு அந்த இடம். இப்போ அடுத்தது இந்த பகுதியை இப்படி ஒரு குறிப்பிட்ட பகுதியை மடக்கிட்டு அவங்களுக்கு இருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை எப்படி பண்ணுறேன்னு. இப்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி மடக்கிறோமா, மடக்கிட்டு அதனோட இப்படி ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விடணும். மடக்கிட்டு அதை இப்படி ஒரு சைடாட்டு இந்த மாதிரி அமுக்கி விடணும். இது ஃப்ரண்ட் கால் மாதிரியும். அடுத்து இப்போ நம்ம இனி ஓரளவுக்கு நமக்கு முடிவார் ஆயிட்டான் லைனு. இப்போ பாருங்கள், இந்த பகுதியில் நல்லா அமுக்கி பார்த்தீங்களா? அடுத்து இந்த முக்கு பகுதியை இந்த மாதிரி லைட்டாக உள்ளே தள்ளிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி.